நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வெல்க, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்று சிவனும் பார்வதியுமாய் வீட்டிருக்கிற எங்கள் தலைவன் தலைவர்களே, டெப்டி சேர்மன் அவர்களே, சீஃப் விஜிலன்ஸ் ஆபீசர் அவர்களே, போக்குவரத்து மேலாளர் அவர்களே, எனக்கு அனுமதி அளித்த செக்ரட்டரி அவர்களே மற்றும் விக்டோரி அவர்களே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அமெரிக்காவில வெள்ளை மாளிகையை நாங்க பார்க்கணும்னு ஒரு ஏக்கம் எங்களுக்கு இருந்தது. அந்த ஏக்கத்தை போக்கியவர் இந்த கட்டிடத்தையே வெள்ளை மாளிகையா ஆக்கியவர் நம் தலைவர். ஆங்கிலம் மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு எங்க வயிறுலாம் புண்ணா போச்சு. அதுக்கு மாற்றாக சித்தா கிளினிக்கை ஆரம்பித்த எங்கள் தலைவர் அவர்களே, பதவி உயர்வு சொன்னாங்க. முந்தானத்து எனக்கு ஒரு போன் வந்தது, கேபின் மேன் பதவி 3 உயர்வு வந்திருக்கு, வந்து வாங்கிக்கீங்கன்ட்டு. அதை வாங்கி வந்து சேர்ல இன்னைக்கு உட்கார, இன்னைக்கு 300 போன் வருது. 5 பைலட் மேன் பதவி உயர்வு வந்திருக்கிறது என்று எங்களுக்கு பதவி உயர்வு தந்த போக்குவரத்து மேலாளர்களுக்கும் சேர்மன் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்வச் பாரத் எல்லாரும் வாங்க கிளீன் பண்ணணும். நான் வீட்டையே கிளீன் பண்ணது கிடையாது. நான் எங்க ஸ்வச் பாரத போய் அங்கெல்லாம் கிளீன் பண்றது சரி போவோம் சொல்லி போனா சேர்மன் கிளவுஸ் போட்டு கவர் வச்சு நிக்கிறாரு. சேர்மனே நிக்கிறாரு, நம்ம ஓடி போய் கடகடகடன் ஸ்வச் பாரத்ல கிளீன் பண்ணும் போது சுத்தத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தலைவர் நீங்கள். நான் டிஎம் ஆபீஸ் போனேன், அங்க புது சேர். எனக்கு கொஞ்சம் வருத்தம், இவர் மட்டும் புது சேர் வச்சிருக்காரு, நம்மளாம் ஓட்ட வரிசையில் போட்டிருக்காரு. கீழே இறங்கி வந்து கேபின்ல பார்த்தா அங்க 3 சேரும் புது சேர், அந்த கவர் கூட பிரிக்கல. அப்ப எங்களை வந்து நீங்க எந்த அளவுக்கு இந்த மனிதனுக்கு இந்த ஒரு உரிமையை கொடுத்து எங்களை மதித்த தலைவர் நீங்கள் அல்லவா. யாழ் இனிது குழல் இனிது, மழலை சொல் கேளாதவர் குரல் சொல்லுது. மழை சொல் கேட்காதவருக்கு தான் யாழ் இனிதா இருக்குமா, குழல் இனிதா இருக்குமா. இந்த அரங்கத்துல நாம மழை சொல் கேட்க முடியுமா? இப்போ கேட்க முடியுமா? முடியும். நம்ம சேர்மன் தமிழ்ல பேசினா அந்த மழை சொல் கேட்க முடியும். ஆகவே அந்த மழை சொல்லுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நான் கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், எனக்கு இங்க பேச அனுமதி கொடுக்கல. ஏன் நேரா போய் தாரமாட்ட கேட்டேன், என்ன மேடம் ஏன் மேடம் என்ன கட் பண்ணு. நேற்று தான் 1 மணிக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணேன். போராடுவோம் போராடுவோம், வெற்றி பெறுவதை போராடுவோம், இங்க கட் பண்றாங்க போல இது சொல்லி நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்கு அனைத்து எச்ஓடிகளுக்கும் தாரமாட்டத்துக்கும் நான் நன்றி கூட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.